அனைவருக்கும் வணக்கம். எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி, இதை உங்கள் முன்னாடி நான் எனது கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு பெண் இங்கே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் பெண் தவறு என்று சமுதாயம் சொல்கிறது. ஒரு பெண் துணிச்சலுடன் ட்ரெயினில், பஸ்ஸில், பொதுவெளியில் ஒரு ஆண் தவறாக நடந்தால் இது தப்பு, நீ தவறாக தொடர, இந்த மாதிரி உன் வீட்டு பெண்கிட்ட பேசுவியா நடப்பியான்னு கேட்டால் உடனே பொதுவெளியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண் நீ இப்படி பேசுவது தப்பு, இது உனக்கு தான் அசிங்கம், இந்த கேள்வியை கேட்காதேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்தால் எல்லா ஆதாரத்துடன் அத்தாட்சியுடன் இந்த ஆண் தப்புன்னு சொன்னால் உடனே இது உனக்கு தான் அசிங்கம், உனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்கிற சமுதாயம். சரி, கற்பு, அசிங்கம், அவமானம், மானம், கற்பின் கட்டுப்பாடு, ஒழுக்கத்தின் நெறிமுறை எல்லாம் பெண்ணுக்கு மட்டும்தானா? தவறு செய்யும் ஆணுக்கு கற்பின் கட்டுப்பாடு, ஒழுக்கத்தின் நெறிமுறை, அவமானம், மானம் இது எதுவுமே ஒரு ஆணுக்கு கிடையாதா? தவறு செய்கிற ஆண்கள் எல்லாம் பெண்கள் மூடி மறைத்து போகின்றார்கள். தவறே செய்யாத பெண்கள் எல்லாம் இங்கே பாதிப்புக்கு ஆளாகி தனது வாழ்க்கையை இழந்து, நிம்மதியை இழந்து, வாழ்க்கை என்னவென்று தெரியாமல் கேள்விக்குறியில் இருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அசிங்கம், மானம், மரியாதை, அவமானம் எல்லாத்திற்கும் கட்டுப்பட்டு மனதிற்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு போகணுன்றது பெண்ணின் தலையெழுத்தா, இல்லை இந்த சமுதாயத்தின் புரிதலில் தவறா? இந்த கேள்வி எதுக்காக கேட்குறேன்னா, அப்போது இங்கே தவறு செய்யக்கூடிய ஆண்கள் எல்லாம் சுதந்திரமாக சுற்றும்போது தவறே செய்யாத பெண்கள் அனைவரும் தலை குனிந்து நிற்பதற்கு காரணம் என்ன? ஒரு பெண் தனக்கு நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவிர்க்கின்ற காரணம் என்ன? ஒரு ஆண் தவறு செய்துவிட்டு சுதந்திரமாக சுற்றும்போது தவறே செய்யாத ஒரு பெண் இங்கே மனம் உருகி கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது தனிமையில் எதற்காக? தவறு செய்யும் ஆண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றார்கள். தவறே செய்யாத பெண்கள் மீது சேற்றை வாரி அடைக்கப்படுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? பெண்கள் இதிகாச கதையிலும் சரி, காவிய கதைகளிலும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, எப்பொழுதும் பெண்களில்தான் கண்ணகி, நலாகினி, ராதை, மீரா, சீதா போன்றவர்கள் பல பேர்கள் இருக்கிறார்கள். ஆண்களில் வெறும் கற்புக்கரசர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஸ்ரீராமச்சந்திரன், ராமரைத்தான் இன்று வரை சொல்கிறோம். அது ஏன் ஆண்களில் பெண்களைப் போல சீதா, நலாகினி, கண்ணகி என்று பல பெண்களின் பெயரை சொல்கிறோமே, ஆண்களில் வெறும் ஒரே ஒரு பெயரை தான் சொல்கிறோம். அப்போ கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் மானத்துக்கும் கட்டுப்பட்டவள் பெண் மட்டும்தானா? ஆண்களில் யாருமே இல்லையா? அப்போ ராமர் ஒருவர் மட்டும்தான் இங்கே ஸ்ரீராமச்சந்திரனா, இல்லை கற்பின் புத்திரனா? எனக்கு புரியவில்லை. இப்பொழுது சொல்கிறேன், எப்பொழுது நாம் பெண்ணுக்கு முன் உரிமை கொடுத்து பெண்ணை துணிச்சலுடன் பொதுவெளியில் தனக்கு நடக்கும் பாதிப்புகளை வெளியே சுதந்திரமாய் அடக்காமல் சொல்ல விடுகிறோமோ, அன்றுதான் இங்கே ஸ்ரீராமர் வேஷம் போட்டு கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் ராமர் இல்லை ராவணன் என்ற உண்மை தெரிய வரும். அதுவரை இங்கே பெண்கள் அனைவருக்கும் நீதியும் கிடைக்கப் போவதில்லை, அவர்களுக்கான நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் போவதில்லை, பெண்களுக்கான நியாயமும் கிடைக்கப் போவதில்லை. சமுதாயம் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களின்
பாதிப்பை தெரிந்து அறிந்து சட்ட திட்டங்களை உடனடியாக மாற்ற வேண்டும். பாதிப்புக்குள்ளாகும் பெண்களுக்கு நீதி வழங்க வேண்டும். தவறு செய்த ஆண்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இங்கே தவறுகள் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே தான் தவறு நடக்காமல் தடுக்க முடியும். பெண்ணிற்கான உரிமைகள் வழங்கப்பட முடியும். அதுவரை இங்கே பெண்களின் பாதுகாப்பும் சரி, சட்ட ஒழுங்கும் சரி, இங்கே பாதிக்கப்படும் பெண்களின் நீதியும் சரி, எல்லாம் கேள்விக்குறியாக மட்டுமே தான் இருக்கும். கேள்விகள் மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.